கொலஸ்ட்ரால் படிக்கிறது குறைந்தது 15 வருடம் 20 வருடம் ஆகலாம், 12 வருடம் ஆகலாம். அப்போ எப்படி 20 வயது 30 வயது பெண்கள் ஆண்கள் இறக்குறாங்கன்னா, நெய்யும் நான் வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கணும். நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அவன் டென்ஷனாக இருக்கும் பொழுது, குறித்து வச்சுங்க, டென்ஷனாக இருக்கும் பொழுது இந்த அட்ரினல் சுரக்கும் பொழுது லிவர் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ஏ ரத்த கொலஸ்ட்ரால் படிக்கிறது குறைந்தது 15 வருடம் 20 வருடம் ஆகலாம், 12 வருடம் ஆகலாம். அப்போ எப்படி 20 வயது 30 வயது பெண்கள் ஆண்கள் இறக்குறாங்கன்னா, ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது இந்த உன்னிப்பாக கவனிங்க, அந்த சிகப்பு ரத்த குழாயில் இருக்க லைனிங் சின்ன கீறல் விழும். கீறல் விழுந்தவுடன் அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ ரத்தம் கிளாட் ஆகும் பொழுது டக்குன்னு பிளட் ஃப்ளோ வந்து இதயத்துக்கு போகுதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ ரத்தம் உறைவது தான் 100க்கு 99 பங்கு ஹார்ட் அட்டாக் காரணம். அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா, ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது டென்ஷன் ஆகும்பொழுது அட்ரினல் ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது வேகமாக சுருங்குவது. ஸோ 3 தான் காரணம். மாரடைப்பு இல்லை, ஸ்ட்ரோக்கில் எல்லாத்துக்கும் காரணம். கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயில் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவது, அடைப்படுவது, ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குவது. இது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள். அதுவும் நிறைய பேர் பார்ப்பீங்க, டென்ஷன் ஆகும் போது சிகரெட் பிடிப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த சிகரெட் பிடிக்கும்போது இதில் இருக்க நிக்கோட்டின் பல மடங்கு இது 3 அக்ரிவேட் பண்ணிடுச்சுன்னா உங்களை கொன்றுவிடும். ஸோ கொலஸ்ட்ரால் இன்றியமையாதது. அதை நீங்கள் ரத்தத்தில் மட்டும் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். இந்த கொலஸ்ட்ராலை ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். கெட்ட கொலஸ்ட்ரால் என்பது எல்டிஎல், அது 100 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். எந்த கொலஸ்ட்ரால் உணவிலும், தாவர உணவில் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த நட்ஸ்லையும் கொலஸ்ட்ரால் கிடையாது, நான் சொன்ன மாதிரி. ஆனால் நான் வெஜிடேரியன் தான் இருக்குது பாருங்கள். முட்டையில் இருக்க மஞ்சள் பாகம், மாமிசம் எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் உண்டு. ஸோ கொலஸ்ட்ரால் உணவில் சேர்ப்பதா என்றால் நான் வெஜிடேரியன் மட்டும். இதில் ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன், நெய்யும் நான் வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கணும். நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, பட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வெளியிலேருந்து சாப்பிடுவதை நீங்கள் ஃபுல்லாக தவிர்த்துட்டீங்க. முக்கியமான விஷயம் உங்கள் நேயர்களுக்கு சொல்கிறேன், எந்த உணவும் சாப்பிடல. மாமிசம் நான் பியூர் வெஜிடேரியன். ஸோ கொலஸ்ட்ரால் ஃபுட்டு கிடையாது. ஆனால் அவன் டென்ஷனாக இருக்கும் பொழுது, குறித்து வச்சுங்க, டென்ஷனாக இருக்கும் பொழுது இந்த அட்ரினல் சுரக்கும் பொழுது லிவர் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ஏ அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நலமோடு வாழ ஹெல்த் டுடே. அது வந்து இன்டர்னல் ஹெப்பாட்டிக் கொலஸ்ட்ரால். அதை நீங்கள் குறைக்க வேண்டுமென்றால் என் நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் பற்றி ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால். ட்ரைக்ளிசரிஸை நீங்கள் குறைச்சி வச்சுக்கணும் 150 மில்லிகிராம் விட. மொத்த கொலஸ்ட்ரால் 200 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். அதை விட HDL என்ற ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் என்பது குட் கொலஸ்ட்ரால். அது உணவிலோ மருந்திலோ கிடையாது. அதை கூட்ட வேண்டுமென்றால் ஒரே வழி, நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், உடற்பயிற்சி சீராக செய்ய வேண்டும். அதைவிட காய்கறி பழங்கள் நன்றாக சாப்பிட்டு கொண்டு உடல் எடை சீராக வைத்து புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில்லை, புகைப்பிடிப்பவர்கள் கிட்ட போகாது இருந்து நீ மகிழ்ச்சியுடன் என்டார்ஃபின் சுரக்கும் பொழுது உங்கள் கல்லீரல் எஸ்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்திவிடும். இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், இந்த உணவு முறையில் எஸ்டிஎல் கொலஸ்ட்ராலை கூட்டும் பொழுது லிவர் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்லை குறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது நேர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எவருக்காவது இப்போ பார்க்குற நேர்களுக்கு 99 பங்கு அடைப்பெறுதுன்னு வச்சுங்க. நான் சொக்கலிங்க சொல்கிற வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால், என்ன வாழ்க்கை முறை? மகிழ்ச்சி, கொழுப்பு உணவை தவிர்த்து சீரான உடல் எடை, உடற்பயிற்சி, புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல, புகைப்பிடிப்பில் கிட்டும் போகாதிருந்தால் அவங்க கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, 1 வருடத்திற்காக மருந்துகள் தேவையில்லை. அந்த தேவையற்ற நிலையில் போகும்பொழுது எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடி என்டார்ஃபின் என்ற குட் ஹாப்பி ஹார்மோன் கூடும்பொழுது 99 மடங்கு அடைப்பு இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 1 வருடத்தில் 0 ஆகிடும். என்னுடைய நோயாளிகளுக்கு 100 பேருக்கு எவ்வளோ அடைப்பு இருந்தாலும் 95%
மருந்து மாத்திரை இல்லாமல் அவங்களை குணப்படுத்த முடியும். இன்னும் மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். இப்போ நியூயார்க்கில் 4 வருடத்துக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடித்து 3 மாதங்களை கடைப்பிடிச்சா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக், கேன்சர் இருந்தால் குழந்தைக்கு வந்துடுச்சு, பேர குழந்தைக்கு போயிடுச்சு, ஜெனரேஷனில் ஜெனட்டிக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிடுது. அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கு உங்கள் பெற்றோர் மூலம் வந்த வியாதிகளுக்கு விடை உண்டா என்றால் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? நான் சொல்கிறது ரிவர்ஷன் ஆஃப் அத்தெரோஸ்க்ளரோசிஸ். அது 15 வருடங்களுக்கு முன்னே கண்டுபிடிக்கப்பட்டது. 4 வருடத்துக்கு முந்தி கண்டுபிடிக்கப்பட்ட 1 வருடம் கடைப்பிடித்தால் அடைப்பு கலைஞர்னு சொன்னேன். 9 வருடங்கள் நான் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை இன்றிலிருந்து நேரில் கடைப்பிடித்தால் நீங்கள் ஜீனோடு வந்தீங்களே, உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவங்க கொடுத்தீங்கள, அந்த ஜீன் அந்த தன்மையை மாறி அந்த ஜீன் அந்த வியாதியின் சக்தி இழந்து விடுகிறது. ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. அதற்கு 9 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இனிமேல் அப்பா அம்மா பரம்பரை வியாதி எனக்கு வியாதி ஹார்ட் அட்டாக் கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து வாழ கற்றுக்கொண்டால் அந்த ஜீனினால் டிரான்ஸ்மிட் பண்ண வியாதியும் நீங்கள் வென்று வெற்றி அடைய முடியும் என்று மாற்று கருத்தில்லை. ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சிங்களேன். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது இந்த உன்னிப்பாக கவனிங்க. அந்த சகப்பு இரத்த குழாயில் இருக்க லைனிங் சின்ன கீறல் விழும். கீறல் விழுந்தவுடன் அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ ரத்தம் கிளாட் ஆகும் பொழுது டக்குன்னு பிளட் ஃப்ளோ வந்து இதயத்துக்கு போகுதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ ரத்தம் உறைவது தான் 100க்கு 99 பங்கு ஹார்ட் அட்டாக் காரணம். அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது டென்ஷன் ஆகும்பொழுது அட்ரினலின் ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது வேகமாக சுருங்குவது. ஸோ 3 தான் காரணம். மாரடைப்பு இல்லை, ஸ்ட்ரோக்கில் எல்லாத்துக்கும் காரணம். கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயில் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவது, அடைப்படுவது, இரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குவது. இது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள். அதுவும் நிறைய பேர் பார்ப்பீங்க, டென்ஷன் ஆகும் போது சிகரெட் பிடிப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த சிகரெட் பிடிக்கும்போது இதில் இருக்க நிக்கோட்டின் பல மடங்கு இது 3 அக்ரிவேட் பண்ணிடுச்சுன்னா உங்களை கொன்றுவிடும். ஸோ கொலஸ்ட்ரால் இன்றியமையாதது. அதை நீங்கள் ரத்தத்தில் மட்டும் எங்கு உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். இந்த கொலஸ்ட்ராலை ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். கெட்ட கொலஸ்ட்ரால் என்பது எல்டிஎல், அது 100 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். எந்த கொலஸ்ட்ரால் உணவிலும், தாவர உணவில் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த நட்ஸ்லையும் கொலஸ்ட்ரால் கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஆனால் நான் வெஜிடேரியன் தான் இருக்குது பாருங்கள். முட்டையில் இருக்க மஞ்சள் பாகம், மாமிசம் எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் உண்டு. ஸோ கொலஸ்ட்ரால் உணவில் சேர்ப்பதா என்றால் நான் வெஜிடேரியன் மட்டும். இதை ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன், நெய்யும் நான் வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கணும். நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக, பட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வெளியிலேருந்து சாப்பிடுவதை நீங்கள் ஃபுல்லாக தவிர்த்துட்டீங்க. முக்கியமான விஷயம் உங்கள் நேர்களை சொல்கிறேன், எந்த உணவும் சாப்பிடல. மாமிசம் நான் பியூர் வெஜிடேரியன். ஸோ கொலஸ்ட்ரால் ஃபுட்டு கிடையாது. ஆனால் அவன் டென்ஷனாக இருக்கும் பொழுது குறித்து வச்சிங்க, டென்ஷனாக இருக்கும் பொழுது அந்த அட்ரினல் சுரக்கும் பொழுது லிவர் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ஐ அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.